Namaste to all. This is a maths class for the 6th standard, term 2, right? So now we are going to see the first chapter. The name is numbers. Okay. So first of all, they are given the introduction of that chapter. So enna sollirukanga, its introduction is odd numbers and even numbers. So we are going to be see numbers. So first of all, the chapter name is the number. So numbers. First concept, that is a odd number and even number. I think in the 5th standard, it's a previous year, already you know very well about the numbers, right? So the first one is a odd number. So first of all, initially we know that there are two types of a number. So one is a odd number and even number in the primary level, right? So odd number. Odd number means, what is the meaning? And also even number. Even numbers. So first of all, we can start from the numbers onwards. So generally numbers. So numbers enna solluvom namba, start from 1, 2, 3, 4, 5 and so on, etc. Right? Start from 1, 2, 3, 4, 5, 6 and so on up to etc. So here we have to write the number odd, that is from 1, 3, 5, 7, so like this 1, 3, 5, 7, 9 and so on. It's 11, 13, right? Then even number. Even number means starts from 2, 4, 6, 8, 10, 12, 14 and so on. ஏன் இதை நம்ம odd number, ஏன் even number னு சொல்லணும்? We have a speciality in the even number. See, it's a 2, 4, 6, 8, 10. For example, 2. அஷ்யூம் பண்ணிக்கோங்க ஏதாவது சாக்லேட்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ 2 சாக்லேட்ஸ் இருக்குன்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. 2 சாக்லேட் இருக்கு. அந்த 2 சாக்லேட்டை 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க முடியுமா? ஐ மீன் ஈவனா பிரிச்சு கொடுக்க முடியுமா? 2 we can give a separate like a 1, 1. ஸோ 2 பர்சனுக்கு அந்த 2 சாக்லேட்டை 1, 1 அப்படி நம்மளால ரெண்டு குரூப்பா பிரிக்க முடியும், ரைட்? ஸோ we can separate the number 2 as a 1, 1, right? அதே மாதிரி 4 எப்படி ரெண்டா குரூப்பா பிரிக்க முடியும்? 4 see, it's a number 4 எப்படி ரெண்டா குரூப்பா பிரிக்க முடியும்? 2 and another 2, right? So here 2 and also another 2. அதே மாதிரி 3 that is 6, 4 that is 8, 5 that is 10. So ஒரு நம்பரை ரெண்டு குரூப்பா பிரிக்க முடிஞ்சதுன்னா, I mean it is equal. Okay, இங்க 1 அப்படின்னா another side also should be 1. Here 2, another side also must be 2, right? அப்படி ஈக்குவலா நம்மளால குரூப்பா பிரிக்க முடிஞ்சதுன்னா that is called even number. Okay, and also odd number. சரி, இது ரெண்டையும் ரெண்டா செப்பரேட்டா பிரிச்சுட்டோம். ஆட் நம்பருக்கு அதே மாதிரி பிரிக்கலாமா? ட்ரை பண்ணுவோம். பாருங்க, நம்பர் 1 ரெண்டு குரூப்பா செப்பரேட் பண்ணுங்க. பண்ண முடியாது. ஏன்? பிகாஸ் இட் ஹேஸ் ஒன்லி 1. ஓகே, அண்ட் ஆல்சோ 3 ரெண்டா ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணலாம்ல சார்? பண்ணலாம் சார். 3 வந்து 1.5 ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணலாம் இல்லையா? பட் அந்த நம்பர் கம்பல்சரி லைக் அ ஹோல் நம்பர்னா அதாவது நம்பரை ஒரு சாக்லேட்டை ரெண்டாலாம் ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது. ஓகேயா? 3 சாக்லேட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா one person is 1, another person is 1, so there are 2. ஓகே, ஸோ இன்னொரு சாக்லேட்டை கம்ப்ளீட்டாக தான் கொடுக்கணுமே தவிர ஹாஃபாக பிரித்து கொடுக்கக்கூடாது. ஸோ இட்ஸ் ஃபுல்லி இட்ஸ் லைக் அ ஹோல் நம்பர். ஓகே, ஃபுல் வேல்யூஸ். ஸோ அதனால இந்த 3 நம்ம என்ன பண்ண முடியாது? ஈக்குவலாக செப்பரேட் பண்ண முடியாது. சேம் ஓவர் 5
5 என்ன பண்ண முடியாது நம்மளால ஈக்குவலா செப்பரேட் பண்ண முடியாது without a decimal. Okay, so on the half sir hand off அப்படி பிரிக்கலாம் சார், not like that, it's fully round off the value. Okay, so 5 நம்மளால we can't separate that equally. Also 7 we can't separate equally like a whole numbers, right? So அதனால this is one of the type, and also another type is the another number. So first step என்ன சொல்றோம், that is the odd number, and the second one is the even number. Odd number, even number ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சிருச்சீங்களா? ரைட். சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஒரு சின்ன டவுட் வரும், சார் ஸ்டார்ட் ஃப்ரம் 1, ஓகே 2 3 4 நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு, பட் இனிஷியலா 0 ஒரு நம்பர் இருக்குல்ல எல்லா நம்பருக்கு முன்னாடி 0, அது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஆட் நம்பருக்கு முன்னாடி நம்ம 0 ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்க முடியும், ஈவன் நம்பருக்கும் நம்ம என்ன சொல்ல முடியும், 0 ன்னு சொல்ல முடியும். ஸோ அதனால நம்ம அந்த ஜீரோஸ் ஆட் நம்பர் ஈவன் நம்பர் அப்படி நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இட்ஸ் அ காமன் ஃபார் போத். ஓகே, இட்ஸ் அ காமன் ஃபார் both of odd number and even number. ஓகேங்களா? so this is the first introduction of the chapter, that is the numbers. ஓகேங்களா? so அது first initially கொடுத்திருக்காங்க. second thing உங்களுக்கு factors. so factors அந்த ஒரு கான்செப்ட் கொடுத்திருக்காங்க. so நம்ம புக்ல பாத்தீங்க அப்படின்னா it's a page number 2. page number 2ல பாருங்க factors கொடுத்திருக்காங்களா? so factors எடுத்துக்கோங்க. so generally first of all factors னா என்னது? இந்த வேர்ட் ஆல்ரெடி ஏற்கனவே 5th ஸ்டாண்டர்ட்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? factors. so இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள்ல வரக்கூடிய 2 numbers, I mean right side number and left side. for example 2 into 3 is equal to 6. 2 into 3, 2 3s are 6. Here the number 2 and 3 are factors of edukku 6. Okay, here 2 and 3 are factors of 6. 6 oda factors. அது எப்படி நாம ஈஸியா புரிஞ்சுக்கலாம், எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, so the number is 6. 6 oda factors எதெல்லாம் இருக்கு அப்படின்னு கெஸ் பண்றோம் இப்ப நாம. so start from 6 oda factors find பண்ண போறோம். first என்ன பண்ணலாம், 6 டிவைட் பண்றோம். we can use any number. okay, we should divide the number 6 by any number, but the division and the divide பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா the remainder compulsory is equal to 0. remainder is equal to 0 வரக்கூடிய division. so அப்படி என்னென்ன possibilities இருக்கு பாருங்க. 6 start from 1 table onwards. so நம்மள நிறைய டேபிள் 6 ன்னு எடுத்து 6 table 3 table அப்படி போகாம start from beginning onwards. first 1 table, start from 1 table. 1 table completely divide பண்ணலாம். yes, 1 6 are 6. exactly it is divisible by 1. next divided by 2. இது the first part. 6 2 table divide பண்றோம். 1 2s are 2. how many times is 6? 2 3s are 6. clear? 2 table divide பண்ணியாச்சு. next 6 ங்கற நம்பரை எந்த டேபிள்ல டிவைட் பண்ணலாம்? 1 table ல ஸ்டார்ட் பண்ணோம், then 2 table ல டிவைட் பண்ணலாம். 3 table 3 1 is 3, 3 2s are 6. okay, so next 6 எந்த டேபிள்ல டிவைட் பண்ணலாம்? 4 table டிவைட் பண்ணலாமா? பாருங்க நான் 4 எழுதி இருக்கேன். 1 4s are 4, 4 2s are 8, but இங்க 6 தான் இருக்கு, so this is not available. okay, next number 6 divided by 5 table, 5th table. so here also 1 5s are 5, 5 2s are 10, so this is also not available. then 6 divided by 6, 6 by 6, yes we can divide 1s are 6 1s are 6. இதுக்கு அப்புறமா further for example I am going to choose another number. what is it? 6 by 7. 6 இருக்கிறதே largest number என்னது 6 தான். 6 விட அதிகமா அப்படினா இதுக்கு அப்புறம் எந்த நம்பருமே
possibilities வராது. So we can stop up to here itself. Okay. Now see, நம்ம conclusion வரலாம். Number 6 எடுத்து அதை exactly divide பண்ணக்கூடிய number 1 table, right? 1 table and also 2 table, 3 table, 4th table it is not possible, 5th table not possible, 6th table. பாருங்க 1 2 3 6 இந்த நம்பர்ஸால மட்டும்தான் எக்ஸாக்ட்டா டிவைட் பண்ண முடியும், ரைட்? மற்ற நம்பர்ஸ்லையும் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணா we will get a decimal point, but the question is what is that remainder compulsory 0 வா இருக்கணும், ஓகே? and also decimal point இல்லாம whole numberல தான் நம்ம பார்க்கறோம். so இதுல 1 2 3 6 1 2 3 6 பாருங்க. I am going to write here the factors of factors of 6 are, what are the factors? 1 2 3 6 1 2 3 and 6. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? right? So we have a factors of 6 are 1 2 3 and 6. இவ்ளோ work out பண்ணி ஃபுல்லா கண்டுபிடிக்கிறதுக்கு we have a shortcut. What is the shortcut? Already we know the multiplication tables very well. See, for example, I am going to choose the number, same number 6. 6 which two numbers multiplication is equal to 6? எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணா the answer must be 6. அப்படினா என்ன நம்பர் வரும்? Start from 1 table onwards. So 1 into 6. I am starting from 1 table. So 1 into 6. 1 6 are 6. 1 6 are 6. Next, start from 2 table. 2 in 2 table 6 multiplication வர மாதிரி tables என்னென்ன இருக்கோ அந்த multiples எல்லாம் நம்ம எழுதிட்டு இருக்கோம். So 1 6 are 6. Next 2 into which number is equal to 6? 3. 2 3s are 6. ஓகேங்களா? So in 2 table எழுதியாச்சு. Next 3 table. So what is a 3 table? 3 into 2. 3 2s are 6. ஓகேங்களா? Then finally 3 table after 4th table ல 6 வராது, 5th table ல 6 வராது, 6th table ல 6 வரும். So 6th table 6 ones are 6. புரிஞ்சுதுங்களா? So பாருங்க, we have written the multiples gives 6. 1 into 6 6, 2 3s are 6, 3 2s are 6, finally 6 ones are 6. So இதுக்கு அப்புறம் வேற எந்த மல்டிபிள்ஸும் வராது. So நாம இதோட ஸ்டாப் பண்ணியாச்சு. Now நாம ஏற்கனவே முன்ன ஃபேக்டர்ஸ் எதுன்னு பார்த்தோம். எந்த ஒரு ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணா ஆன்சர் வருமோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே ஃபேக்டர்ஸ் னு சொல்லியிருந்தோம் இல்லையா? that multiples also factors. So அப்படி பார்த்தா இங்க என்ன நம்பர்ஸ் இருக்கு? 1 இந்த நம்பர்ஸ் எல்லாம் இந்த நம்பர்ஸும் இந்த ரெண்டு நம்பர்ஸும் I mean this column and this column. So fully are called factors. So what are the numbers? 1 2 3 6. Same over. See, 6 3 2 1. I think so இங்க என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான் இங்க ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கு. பட் எல்லா ஃபேக்டர்ஸ் எல்லாமே சேம் தான். 1 2 3 6. Here also 1 2 3 6. So பாருங்க, நாம ஏற்கனவே ஃபைண்ட் பண்ண ஆன்சர்ஸ் வந்துருச்சு பாருங்க. So here also therefore the factors are, factors என்னென்ன இருக்கு? Factors are 1 2 3 and 6. புரிஞ்சுதுங்களா? 1 2 3 and 6. இதுல யாருக்காவது டவுட் இருக்குங்களா? புரிஞ்சுதுங்களா? So factors அப்படின்றது ரெண்டு நம்பரோட மல்டிபிள் பண்ணா ஆன்சர் வரும். அந்த மல்டிப்ளிகேஷன் எப்படி நம்ம கெஸ் பண்றோம் அப்படின்னா எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகணும். that divides compulsory remainder 0வா தான் இருக்கணும். So அப்படியேப்பட்ட factors, அப்படியேப்பட்ட நம்பர்ஸ் எல்லாமே தான் இங்க factors நம்ம சொல்லிருக்கோம். So 1 into 6 6 2 3s are 3 2s are 6 1s are.
ஸோ இது ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? இப்போ இவ்வளோ நம்பர்ஸ் ஃபுல்லாமே அப் டு ஃபார் எக்ஸாம்பிள் இது 6. இன்கேஸ் நம்பர் 24 அப்படின்னா இது நம்ம என்ன பண்ணுவோம், 24th டேபிள் வரைக்கும் கெஸ் பண்ணிட்டே போகணுமா? ஸோ இவ்வளோ தூரம் எழுத தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணிக்கலாம். என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் அதை நோட் பண்ணிக்கோங்க. So first I am going to choose a number, for example number 12. I am going to choose a number 12. So now we are going to be find the factors of 12. So 12 oda factors enna find panna porom. So listen, so first of all start from the one table onwards. So 1 into 12. 1 12s are 12. Next 2 table. 2 into how many times? 2 6 are 12. Next 3 table, 12 available. So 3 into 4, it's a 12. Okay. Next 3 table after 4th table, 12 available. So 4 into 3, 4 3s are 12. 4th table after 5th table not available. 6th table is available, that is 6 2s are 12. After 6 after 7 8 9 10 11 12. So in 12 table 12 ones are 12. Okay, so multiples எழுதுனீங்க அப்படினா இதுதான் வரும். Okay, so start from 1 table onwards up to 12th table வரைக்கும் நாம எழுதி இருக்கோம். Multiples 12 வர மாதிரி எழுதி இருக்கோம். Okay, so multiplication answer 12 வர மாதிரி எழுதி இருக்கோம். Right, இப்போ நாம முன்ன சொன்ன மாதிரி இவ்வளோ டேபிள்ஸ் ஃபுல்லா எழுதணுன்றதுலாம் இல்லை. இதை கொஞ்சம் எப்படி ஈஸியா கெஸ் பண்ணலாம் அப்படின்னா, see 1 12 1 into 12 and also 12 into 1 both are equal, I think so, right? 1 12 மல்டிபிள் பண்றதும் 12 1s are both are equal, right? 1 12s are இருக்கு, 12 1s are எங்க இருக்கு பாருங்க. see இதோட ரிவர்ஸ் ஆர்டர். see 1 into 12 12 into 1, I think both are equal, right? 5 into 2, 5 2s are 10, 5 2s are 10 and also 2 5s are, what is the answer? 10. ரெண்டுமே ஈக்குவல் தான். 2 5s ஆர்னாலும் சேம் ஆன்சர் தான், 5 2s ஆர்னாலும் சேம் ஆன்சர் தான். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரே ஒரு நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். I mean 5 2s are or 2 5s are, ஏதாவது ஒன்று எடுத்தாலே போதும். சரிங்களா? பாருங்க, அப்ப 1 12 1 into 12 12 into 1, ஸோ இதோட ரிவர்ஸ் தான் அங்கே இருக்கு. அப்ப ஏதாவது ஒரே ஒரு நம்பர் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம், ஸோ அதனால இதை விட்டுருங்க, தேவையில்லை. We need not. Okay, so next 2 into 6, இதோட ரிவர்ஸ் ஆர்டர் என்ன இருக்கும்? 6 into 2. பாருங்க, இதோட ரிவர்ஸ் ஆர்டர் தான் இங்க இருக்கு. ஒரு டைம் எழுதினாலே போதும், பிகாஸ் 2 6 are 6 2s are, இங்க 2 இருக்கு 6 இருக்கு, அதே நம்பர் 6 2. நம்பர்ஸ் வெவ்வேறையா இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே வச்சுக்கலாம், பட் அதே நம்பர் தான் இங்கேயும் இருக்கு. அதாவது ஐ மீன் அதே மல்டிப்ளிகேஷன் தான் இங்க ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நோ நீட் டு வரி அபௌட் தட். ஸோ அதையும் விட்டுருங்க. நெக்ஸ்ட் 3 4s are, அதோட ரிவர்ஸ் ஆர்டர் என்னது? 4 3s are. பாருங்க, அதுதான் இங்க இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணலாம், இதையும் விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கலாம், ஃபர்ஸ்ட் 3யோட ஸ்டாப் பண்ணிருக்கலாம். சார் ஃபர்ஸ்ட் 3யோட ஸ்டாப் பண்ணிருக்கலாம் முதல்ல, பட் எப்படி இதை நம்ம கண்டுபிடிக்கிறது? ஒரு சின்ன டவுட் வரும் இல்லையா? பாருங்க, 1 12 2 6 3 4, நெக்ஸ்ட் பாருங்க 4 3, இந்த ரெண்டையும் கெஸ் பண்ணி பாருங்க. 3 4 4 3, இதோட ரிவர்ஸ் ஆர்டர் இங்க ஸ்டார்ட் ஆகுதா? 3 into 4, அதோட ரிவர்ஸ் ஆர்டர் என்னது? 4 into 3. ஸோ எப்ப ஒரு இடத்துல பிளேஸ்ல ரிவர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சோ இதுக்கப்புறம் ஃபர்தரா என்னவா இருக்கும்? இதோட ரிவர்ஸ் ஆர்டர் தான் இருக்கும். ஐ மீன் 3 4s are அப்படின்னா 4 3s are இருக்கும், 2 6 are அப்படின்னா 6 2s are இருக்கும், 1 12s are 12 1s are இருக்கும். ஸோ இதோட ரிப்பீட்டேஷன், ஐ மீன் த ரிவர்ஸ் ஆர்டர் தான்
இதுக்கப்புறம் இருக்கும். ஸோ அதனால் எப்போ நம்ம மல்டிபிள்ஸ் எழுதுகிறோமோ அப்போ ரிவர்ஸ் ஆர்டர் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா we can stop up to here itself. புரிஞ்சுதுங்களா? எப்போ ரிவர்ஸ் ஆர்டர் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நம்பருக்கு இதே மாதிரி நம்ம ஃபேக்டர்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதுவோம், மல்டிபிள்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம், அதுக்கப்புறம் ஃபேக்டர்ஸ் எழுதுவோம். ஸோ இதில் எது ஃபேக்டர்ஸ் குட் கொஷின். ஸோ இதில் வந்து எது ஃபேக்டர்ஸ், நம்ம என்ன சொன்னோம், இந்த மல்டிபிள்ஸில் வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே ஃபேக்டர்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ this column and also this column, so எல்லாமே factors. இதெல்ல factors எழுதலாம். Therefore the factors of 12 are 1 2 3 4 6 and 12. 1 2 3 4 6 and 12, these are the factors. So எழுதுறப்ப என்ன எழுதணும், therefore the factors of Therefore the factors are, what are the factors? 1 2 3 4 6 and 12. ஓகேங்களா? Therefore the factors are 1 2 3 4 6 and 12. 1 2 3 4 5 6, total 6 factors. 1 2 3 4 5 6 factors எழுதியாச்சு. இது புரிஞ்சுதுங்களா? ஃபேக்டர்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு இதே பேட்டர்னில் இன்னொரு நம்பர்ஸ் வேற ஒரு நம்பர்ஸ் எடுத்து மாடல் ஒன்று பார்த்துடலாம், இன்னும் நல்லா புரியும். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ரேண்டமாக நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் சரி. ஸோ ஐ எம் கோயிங் டு பி ரேண்டம்லி சூஸ் a number. ஃபார் எக்ஸாம்பிள் 20 எடுத்துக்கிட்டோமா, ரொம்ப சின்ன நம்பராக இருக்குதோ, ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ 20. ஸோ 20க்கு ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், 20 வர மாதிரி இருக்கக்கூடிய மல்டிபிள்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் we must write that and also check whether the multiples should not be repeated, right? பாருங்க, I am start from the one table. 1 into 20, that is a 20. Next 2 into 2 table 20 இருக்கு, அதனால நான் டைரக்ட் எழுதிட்டேன், நீங்களும் அதே மாதிரி 2 into 10, 2 10s are 20. Next 3 table 20 இருக்கா, it's not possible. Then fourth table, 3 table தான் இல்லைன்னு சொல்லியாச்சு, ஸோ அதனால விட்டுருங்க. 3 table இல்லை, fourth table 4 5s are 4 into 5, 4 5s are 20. Okay, next fifth table, yes, it is available. What is that? 5 4s are 20. பாருங்க, இங்க எழுதுறப்பவே உங்களுக்கு ஒரு நேரம் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் so. 4 into 5, 5 into 4, இந்த இடத்துல ரிப்பீட் ஆகுதா, ஸ்டார்ட் ஆகுது, பிகினிங். ஸோ இட்ஸ் அ பிகினிங் மீன்ஸ் இதுக்கப்புறமா நீங்கள் மல்டிபிள்ஸ் செக் பண்ண வேண்டாம், இதோட ரிவர்ஸ் ஆர்டர் தான் வரும். 4 into 5னா 5 into 4, அதுக்கடுத்து எந்த டேபிள் வரும், கம்பல்சரி 10 தான் வரும். 10 into 2 வரும் இந்த இடத்துல. அப்புறம் என்ன வரும், 20 into 1. ஸோ இதே தான் ரிப்பீட்டடாக வரும். ஸோ அதனால் என்ன பண்ணிடலாம், இந்த லாஸ்ட் எப்போ ரிப்பீட் ஆகுதோ அதோட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம், we can stop up to there. So here what are the factors? 1. factors எழுதுறப்ப கம்பல்சரி சர்க்கிள் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. 1 2 4 5 10 and 20. Therefore the factors of 20 are, what are the factors? 1 2 4 5 10 and 20. புரிஞ்சுதுங்களா? ஸோ ஃபேக்டர்ஸ் எல்லாமே எழுதியாச்சு. ஓகே, ஸோ 20ஓட ஃபேக்டர்ஸ். ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த நம்பர்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணி இதே மாதிரி மல்டிபிள்ஸ் எழுதிட்டு, அந்த மல்டிபிள்ஸ் கம்பல்சரி நீங்கள் சூஸ் பண்ண நம்பர் வருதான்னு பார்த்துக்கோங்க. மல்டிபிள் ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ண நம்பர் வருதான்னு பார்த்துட்டு அப்புறம் அந்த மல்டிபிள்ஸ் எல்லாமே ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம லாஸ்ட் லைனில் எழுதிடலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபைண்டிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த
given number. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட்ல யாருக்காவது டவுட் இருக்குங்களா? ரைட், ஃபைன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் ஆர் ஆன்லைன் கிளாஸ் ஏதாவது நீங்கள் சொல்லிடுங்க. உங்கள் டவுட்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். So next one, it is the multiples. So first thing enna paathirundom, numbers, odd numbers and even numbers paathirundom. Next one is the factors ipo paathom. Next one is the multiples. So multiples is it's not a new concept, right? Already namakku therinjadhe da. I think so lower class la nariya solli koduthirukanga multiples அப்படிங்கற வேர்ட் புதுசா வேணா இருக்கலாம், பட் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் அப்படின்ற பேர்ல உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்படிதானே? ரைட். ஸோ மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் என்னது? ஸோ as usual டேபிள்ஸ் தான். ஸோ 2 1s are 2, 2 2s are 4, 2 1s are 2, 2 2s are 4, 2 3s are 6, so on so on. ஸோ இப்படி எழுதுறது எல்லாமே என்னதான்? வாட் இஸ் தட்? தட் இஸ் த மல்டிபிள்ஸ். 2 வந்து ஒரு டைம் அப்படின்னா ஆன்சர் 2. 2 வந்து 2 டைம்ஸ் மல்டிபிள் ஆகுது. ஓகேயா? ஸோ அப்போ அது வந்து 4 இருக்கும். 2 3 டைம்ஸ் அப்படின்றப்ப ஆன்சர் 6. ஸோ அப்படியே ஒவ்வொரு டைமும் 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா ஸோ அதோட வேல்யூஸ் என்னவா இருக்கும்? அதுதான் தட் இஸ் மல்டிபிள்ஸ் நம்ம சொல்லியிருக்கு. ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இது எதை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கொஷினில் ஃபைண்ட் த மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. ஃபார் எக்ஸாம்பிள் த கொஷின் ஃபைண்ட் த find the multiples of 5. Okay, so 5 oda multiples find பண்ணுங்க. So நமக்கு தெரியும் what is the solution? 5 into 1 1 times the multiplication answer is 5. Then 5 into 2 5 2s are 10. Then 5 into 3 5 3s are 15. Then 5 into 4 20, so on so on. இப்படி நிறைய எழுதிட்டே போலாம். சம்டைம்ஸ் இவ்வளோ ஃபுல்லாக ப்ரீஃபாக நம்மளால் எழுத முடியாது இல்லையா? ஸோ அதனால் கொஷின்லேயே கேட்குறப்ப கொஞ்சம் ஷார்ட்டாக தான் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? ஃபைண்ட் த மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. எத்தனை நம்பர் வரைக்கும் மல்டிபிள்ஸ் பண்ணலாம், மல்டிபிள்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா அப் டு 5. ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் 5 மல்டிபிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் 5. ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் 5 மல்டிபிள்ஸ். கொஷின்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஃபைண்ட் த first 5 multiples. Find the first 5 multiples of 5. Okay, 5 oda multiples of 5. 5 oda multiples எத்தனை வரைக்கும்? first 5. So first 5 அப்படின்னா we must start from 1 onwards. 1 into 5, 2 into 5, 3 into 5, 4 into 5, next 5 into 5. 5 5s are 25. That's all. Yeah, number 6 எழுதல? Because the question is find the first 5. First 5 multiples மட்டும் find பண்ணா போதும். So that's enough. So we don't do that extra, right? So 5 மட்டும் கண்டுபிடிச்சா 5 வரைக்கும் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 6 இருந்து நம்ம தேவையில்லை, ரைட்? ஸோ இதே மாதிரி இன்னொரு கொஷின்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் 10 மல்டிபிள் ஆஃப் த நம்பர். உங்களுக்கு புரியுற மாதிரி சின்ன நம்பர் எடுத்துக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் 3. ஓகே, ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் 10 multiples. So 3 1s are 3 2s are 3 3s are up to 10 வரைக்கும் எழுதணும். ஓகே, so நீங்களும் எழுதுங்க parallel. I am also going to be right here. So therefore the first 10 multiple of 3 are 3 1 is 3, 3 2s are 6,
3 3s are 9, 3 4s are 12, 3 5s are 15. இப்படி கண்டினியூஸா கீழே எழுதணும், ஸ்பேஸ் இல்ல, அதனால நான் ரைட் சைடு எழுதுறேன். So 3 6 are 18, 3 7s are 21, 3 8s are 24, 3 9s are 27, 3 10s are 30. Okay, so 3 table la 1 2 3 4 5 6 7 8 9 10 multiples, because the question is find the first 10 multiples. So here 10 multiples, right? So multiples la namakku edha doubt irukungla? Right, fine. So next one, so உங்களுக்கு bookல சொல்லி இருக்கிறது, first one is the numbers or introduction, odd number and even numbers. Next one is the factors, அதுக்கு அப்புறம் multiples கொடுத்திருக்காங்க. So multiples இப்போ நம்ம பார்த்தோம். அந்த factorsல ஒரு 3 properties கொடுத்திருக்காங்க, நல்லா ஒரு தடவை பார்த்துக்கலாம். So the first one is okay, book எல்லாம் கையில் எடுத்துக்கோங்க, நான் சொல்றேன். First one, a factor is a number that divide the given number is exactly divided by the given number. So ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, முன்ன நம்ம பார்த்ததா, எந்த ஒரு நம்பர் நீங்க சூஸ் பண்ணீங்கனாலும் டிவைட் பண்றப்ப கம்பல்சரி எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகணும், with the remainder is equal to 0. So அந்த வேர்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. A factor is a number that divides, அதுல இருந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, divides the given number exactly, அது வரைக்கும் ஃபுல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. and also bracketல கொடுத்திருக்காங்க பாருங்க, gives remainder is equal to 0. okay, so அது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. that is the main point. okay, so first one. second one, factors conceptல அங்க ஒன்னு கொடுத்திருக்காங்க. factors, for example, same number 6 க்கு என்னென்ன factors find பண்ணிருந்தோம், 1 into 6, அப்புறமா 2 3s are 6, again 3 2s are 6 வரும். so that's all, 1 2 3 and 6, 1 into 6, 2 into 3, again 3 into 2 வரும், அப்புறம் 6 into 1, இதே தான் ரிப்பீட்டடா வரும். so அதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். so up to here we have only 1 2 3 4 factors, right? factors எல்லாத்தையும் சர்க்கிள் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? so அதனால சர்க்கிள் பண்ணியாச்சு. it gives 6, it gives 6, 1 2 3 and 6. so therefore the factors are 6, right? எழுதியாச்சு. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, number is 6, number is 6. இங்க ஆன்சர் பாருங்க, ஃபேக்டர்ஸ்ல லாஸ்ட் நம்பர் இஸ் ஆல்சோ 6 and also ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க 1 இருக்கும். இதே மாதிரி வேற ஒரு நம்பர் நான் சூஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனி நம்பர் 8, நம்பர் 8 சூஸ் பண்ணா 1 into 8 is equal to 8 and also 2 4s are 8, again 4 2s are 8, சேம் ஆ தான் வரும். so factors என்ன வரும், 1 2 4 and 8. question is 8 and also factors la last number பாருங்க 8 இருக்கு, beginningல 1 இருக்கு. ஓகே, சோ அததான் அங்க கன்க்ளூஷன் என்ன சொல்லிருக்காங்க, எந்த ஒரு நம்பர் நீங்க ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணீங்கனாலுமே அந்த நம்பரே ஒரு ஃபேக்டரா இருக்கும். and also 1 is a common factor of all numbers. ஓகேயா, 8 இருக்கு, 8 தான் உங்களுக்கு ஃபேக்டர்ஸ்ல ஒன் ஆஃப் த ஃபேக்டர், 1 ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, நீங்க எந்த நம்பருக்கு ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணாலுமே உங்களுக்கு லாஸ்ட்ல வரக்கூடிய இந்த ஃபேக்டர்ஸ் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் நம்பர் தட் இஸ் 1 and also the last number the same number. first number is the 1 and also the last number the same number. அப்ப
அப்படி ஒவ்வொரு நம்பர்ஸ்க்குமே ஃபேக்டர்ஸ் 1 இருக்கும் and also the same number is also one of the factor. அதுதான் உங்க புக்ல கொடுத்திருக்காங்க செகண்ட் பாயிண்ட். ஓகேங்களா, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. எதில இருந்து அப்படின்னா every number has a two factor, that is க்கு அப்புறமா 1 ஒரு அண்டர்லைன் and the number itself அத ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேயா, so every number has a two factor. One is the number 1 and another number is the same number. Okay, and the third one, so every factor of a given number is less than or equal to that number. இதே நம்ம எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். 6 க்கு ஃபேக்டர்ஸ் இருக்கு, 8 க்கு ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ண நம்பர்ஸை கம்பேர் பண்ணுங்க. 1 இங்க 6 இருக்கு, 6 விட கிரேட்டர் தென்னா இருக்கா லெஸ் தென்னா இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 6 விட சின்ன நம்பர் தான், லெஸ் தென் நம்பர். 6 விட 2 லெஸ் தென் நம்பர் தான். 6 3ங்கிறது லெஸ் தென் நம்பர் தான். 6 ஈக்குவல், ரெண்டு ஈக்குவலா இருக்கு. ஆமா தானே? ஸோ இதை ஜெனரலா ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தீங்கன்னா எப்படி சொல்லலாம்? we can represent that this is all the factors are less than the given number. புரிஞ்சுதுங்களா? all the factors are less than the given number are equal. ஏன்னா இந்த இடத்துல 6 அதே நம்பரே இங்க வந்திருக்கு. ஏன்னா எல்லா ஃபேக்டர்ஸ்ல என்ன சொல்லியிருக்கோம்? 1 and also same number is also one of the factor அப்படின்னு சொன்னதுனால ஒவ்வொரு நம்பருக்குமே அதே நம்பர் ஈக்குவலா தான் வரும் ஃபேக்டர்ஸ். ஸோ ஈக்குவலா இருக்கும் and also less than இருக்கும். இங்க இருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாம் less than இருக்கும் and also ஈக்குவலா இருக்கும். ஒரே ஒரு நம்பர் மட்டும் ஈக்குவலா இருக்கும். பாருங்க இங்க அதே மாதிரி தான் இருக்கு. பாருங்க 1 8 விட சின்ன நம்பர் தான். 2 8 விட சின்ன நம்பர் தான். 4 8 விட சின்ன நம்பர். 8 here also 8, it is equal. So one factors மட்டும் ஈக்குவலா இருக்கும், then the rest of the factors fully are less than the given number. புரிஞ்சுதுங்களா? so இதில் நம்மளுக்கு யாருக்கும் எந்த டவுட் இல்லையே. so அந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் புரிஞ்சுதுங்களா? right. so next multiples. so there is no explanation, so அது அப்படியே தான் இருக்கும். so அதில் லாஸ்ட்ல ஒரே ஒன்று பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. multiples of a number are endless. so முன்ன நம்ம பார்த்தோம் இல்லையா 5 ஓட மல்டிபிள்ஸ். 5 1s are 5, 5 2s are 10, 15, 20. அது மாதிரி எவ்வளவு மல்டிபிள்ஸ் நம்மளால எழுத முடியும் பாருங்க. 5 1s are 5 2s are 5 3s are 5 4s are 5 5s are and also என்ன பண்ணலாம் எக்ஸெட்ரா. எக்ஸெட்ரானா என்ன மீனிங்? ஒரு நம்பருக்கு நம்பர் 5க்கு மல்டிபிள்ஸ் எத்தனை நம்பர் வரைக்கும் எழுதலாம்? 5 10 15 20 25 30 up to etc. நிறைய நம்பர் எழுத முடியும். அதுக்கு எண்டே இல்லை. இட் ஹாஸ் எண்ட்லெஸ். ஓகே, ஸோ அதுதான் உங்களுக்கு லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிபிள்ஸ் ஜென்ரலா மல்டிபிள்ஸ் அப்படின்னாலே இட் ஹாஸ் த எண்ட்லெஸ். நிறைய நம்பர் நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, டவுட் இருக்குங்களா? திங்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாஸஸ் வர்றப்ப கேட்டுக்கோங்க. சரிங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் பேஜ் நம்பர் 4. பேஜ் நம்பர் 4ல ப்ரைம் அண்ட் காம்போசிட் நம்பர். ப்ரைம் அண்ட் காம்போசிட் நம்பர் அப்படி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங்க் ப்ரைம் நம்பர், அப்புறமா காம்போசிட் நம்பர். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் ப்ரைம் நம்பர்ஸ்க்கு சொல்கிறேன். ப்ரைம் நம்பர்ஸ் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ் ரெண்டுக்கும் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா அந்த நம்பர்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, அந்த நம்பரை வச்சு அதுக்கப்புறம் ஃபர்தராக எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம், அதோட யூசேஜ் என்ன அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைம் நம்பர். ஓகே, ஸோ ப்ரைம் நம்பர் ஐ எம் கோயிங் டு பி ரைட் ஹியர். இட்ஸ் அ ப்ரைம் நம்பர். So prime number. So generally numbers அப்படினா என்னென்னலாம் இருக்கும்? We can start from 1 onwards. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 and so on. எதுக்கு சார் 13 வரைக்கும் எழுதிருக்கீங்க? அதானே
ஓகே பாருங்க அப்படியே தெரியும். லிசன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இருக்கு. அது ஒரு சின்ன பாக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுருங்க. ஏன் பாக்ஸ் பண்ணியிருக்கன்றதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ நம்பர் 2க்கு எதெல்லாம் ஃபேக்டர்ஸ் வரும்? இங்கே கூட ஸ்ட்ரெயிட்டாக எழுதிடலாம். ஓகே, நோ ப்ராப்ளம், நான் இப்போ எழுதலாம். நம்பர் 2க்கு ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் வரும்? 1 into 2. Again 2 into 1, same number, right? So 1 2 மட்டும்தான் ஃபேக்டர்ஸாக இருக்கும். ஓகேயா? நம்ம தான் நம்பர் 2க்கு எதெல்லாம் ஃபேக்டர்ஸாக இருக்கும் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா 1 2 மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்பர் 3க்கு இதே மாதிரி ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா 1 3s are 3 வரும், ஆர் 3 1s are 3. அதாவது 1 3 மட்டும்தான் ஃபேக்டர்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் 4க்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் போடலாம்? 1 into 4, 2 2s are 4. நான் டைரக்டாக எழுதிட்டு இருக்கேன். சார் இது என்ன சார் நீங்கள் இது வரைக்கும் சொல்லியே தரல இந்த மாதிரி அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த 4 தான். 4 நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறோம். 1 into 4, that is a 4. 2 2s are 4. ஓகேயா? ஸோ இதே தான் அங்கே எழுதியிருக்கேன். 1 2 4 இதை தான் நான் எழுதியிருக்கேன். ஓகே ரைட். நெக்ஸ்ட் 5க்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் தான். என்னது? 1 into 5. சார் 5 into 1 அதுவும் சேம் தான். பாருங்க 1 5 மட்டும் தான் இருக்கும், வேற எந்த நம்பர் வராது. நெக்ஸ்ட் நம்பர் 6க்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் எழுதலாம்? நான் இங்க எழுதுறேன். 6க்கு என்னென்ன எழுதலாம்? 1 into 6, 2 into 3. ஆஃப்டர் 3 into 2 வரும். 3 into 2 வந்துச்சுன்னா ரிப்பீட்டேஷனா வரும். ஐ மீன் 3 2s are அப்புறம் 6 1s are. இந்த நம்பரோட ரிவர்சிங் இருக்கு, இந்த நம்பரோட ரிவர்சிங் இருக்கு. சோ அதனால இத ஸ்டாப் பண்ணிக்கலாம். சோ வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ்? 1 2 3 and 6. 1 2 3 6. சோ அத எழுதிக்கோங்க. 1 2 3 6. ஓகே 1 2 3 6. 7க்கு we have only two possibilities, that is only one possibility, that is 1 into 7. okay so more or less இத வச்சு கூட சொல்லிடலாம். பட் இருந்தாலும் நம்ம ரெஃபரன்ஸ்க்காக I called the number 11 and 13 ரெண்டு நம்பர் மட்டும் நான் போட்டுக்கிறேன். so number 11 என்ன பண்றோம்? 1 into 11. number 13, that is also 1 into 13. கீழ போர்டு தெரியுதா? okay so number 13, 1 into 13. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ கன்க்ளூஷன் நம்ம வந்துடலாம். போதும், நிறைய நம்பர் எழுதியாச்சு. ஒரே 1 2 3 இப்படின்னு நிறைய இருக்கு, பார்க்கலாம். ஸோ நம்பர் 2 இதில் எது ஃபேக்டர்ஸ் இருக்கு பாருங்க. 1 and 2. 1 and 2. 3க்கு ஃபேக்டர் 1 and 3. நெக்ஸ்ட் நம்பர் 5க்கு பாருங்க. 1 and 5. நம்பர் 7 1 and 7. நெக்ஸ்ட் நம்பர் 11 1 and 11. 13 1 and 13. சார் 7க்கு அப்புறம் 8 9 10 அதெல்லாம் விட்டீங்களே சார் அப்படிலாம் கேட்காதீங்க, நான் அதை சொல்றேன் ஃபுல்லா. ரைட். ஸோ இப்போ இங்க நான் பாக்ஸ் பண்ணியிருக்கிற நம்பருக்கும் பாக்ஸ் பண்ணாம இருக்கிற ரிமைனிங் நம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் நான் பாக்ஸ் பண்ணியிருக்கலாம் அந்த நம்பர் ஃபர்ஸ்ட் பாருங்களேன். சரி, இங்க பாக்ஸ் பண்ணியிருக்கேன். 3க்கு பண்ணியிருக்கேன். 5 7 11 13. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் பாக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுல ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்னென்னு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. see 2 ஓட ஃபேக்டர்ஸ், what are the factors? 1 and 2, right? 3 ஓட ஃபேக்டர் 1 and 3. 5 ஓட ஃபேக்டர் 1 and 5. 7 ஓட ஃபேக்டர் 1 and 7. 11 ஓட ஃபேக்டர் 1 and 11. and 13 1 and 13.
1 is a common for all. பாருங்க 2ல 1 இருக்கு, 3ல 5ல 7ல 11 13. ஓகே, 2 அதே நம்பர் 2, 3 அதே நம்பர் 3, 5 சேம் நம்பர், 7 சேம் நம்பர் 7, 11 சேம் நம்பர் 11, 13 சேம் நம்பர் 13. ஸோ அப்போ இந்த கன்க்ளூஷன் நம்ம எப்படி கொடுக்கலாம்? 1 ஒரு ஃபேக்டராக இருக்கும். 1 இந்த நம்பர் 1 ஒரு ஃபேக்டராக இருக்கும். அண்ட் ஆல்சோ இன்னொரு நம்பர் என்ன இருக்கும்? 1 ஒரு ஃபேக்டராக இருக்கு. இன்னொரு சைடு இன்னொரு நம்பர் என்னவா இருக்கும்? 2. அதாவது what is the number? 2. The same number 2. The number is 3. Same number is 3. So same number. Prime numbers has the factor. Prime numbers has the factor. What is that? One is 1 and another one is same number. வேற எப்படி சொல்லலாம்? Number itself. Same number itself. ஓகேங்களா? We have a prime number. அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஃபேக்டர்ஸ் ரெண்டே தான் இருக்கும். ஒன் இஸ் 1 and another one is 2. ஓகேங்களா? So 1 and same number itself. This is the prime factor, prime numbers. Okay, prime numbers எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஃபேக்டர்ஸ் 1 இருக்கும் and also another factor same number இருக்கும். This is the prime number. இந்த prime number நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி காம்போசிட் நம்பர், ரெஸ்ட் ஆஃப் த நம்பர் என்ன இருக்குது? 4. பாருங்க, நான் அதை சர்க்கிள் பண்றேன். இங்க ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கு? 1 2 4. இங்க 1 2 3 6. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா, காம்போசிட் நம்பர் மீன்ஸ் it has more than 2 factors. prime numbersல 1 and same number. என்ன क्वेश्चनல நம்பர் சொன்னாங்களோ அதே நம்பர் தான் அங்க ஃபேக்டர்ஸா இருக்கும். பட் காம்போசிட் நம்பர்ல எப்படி இருக்கும்? ஃபேக்டர்ஸ் பாருங்க 1 2 4 3 இருக்கு. இங்க 6 இருக்கு பாருங்க, 1 2 3 6 4 ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 12 22 54 அப்படியே எல்லா நம்பர்ஸ்க்குமே நான் காம்போசிட் நம்பர் நான் ரேண்டமா சொல்றேன். ஸோ அந்த காம்போசிட் நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ், 2 விட அதிகமான ஃபேக்டர்ஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் த பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ் மீன்ஸ் இட் ஹேஸ் 2 ஃபேக்டர். இட் ஹேஸ் ஒன்லி 2 ஃபேக்டர். ஒன் இஸ் 1, this one, and another one is same number. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர் மட்டும் தான் இருக்கும். எதுக்கு? பிரைம் நம்பர்ஸ்க்கு. காம்போசிட் நம்பர்ஸ்க்கு ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கும்? இட் ஹேஸ் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். ஓகேயா? 1 2 3 ஃபேக்டர்ஸ் இருக்கலாம், சம்டைம்ஸ் 4 இருக்கலாம், சம்டைம்ஸ் 12 இருக்கலாம், சம்டைம்ஸ் 50 இருக்கலாம், 50. ஸோ பெரிய நம்பர் பிரீஃபா எடுத்தோம்னு சொன்னா we will get a more factors. ஓகேயா? பட் பிரைம் நம்பர்ஸ்க்கு நீங்க எவ்வளோ பெரிய பிரைம் நம்பர் எடுத்தீங்கனாலும் it has only 2 factor. That one number is 1 and another one the same number itself. ஓகேங்களா? So this is the difference between the prime numbers and the composite number. ஓகேங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? prime numbers, composite numbers ரெண்டு கேட்டகரி. ஸோ கன்க்ளூஷன் இதுதான். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட், தன்யவாத் டு ஆல். தேங்க்யூ.